நாம வேற ஊருக்கு போயினாச்சும் பொழைச்சிக்கலாம். நெல்லுக்கு அறுக்கிறதுக்கு ஓடி போயிடலாம் ஒரு பக்கம். நாட்டுல போய் சாராயம் காய்ச்சி பொழைச்சிக்கலாம். நீங்க எல்லாம் யாரு? நீங்க எல்லாம் யாரு? நம்ம நாட்டுல வாழ்ற குடிமக்களுங்க. குடிமக்களா? ஏனப்பா குடிமக்களா நீங்க? வாசாமி ஏன்பா சர்டிபிகேட் எல்லாம் பொறுக்கிட்டு என்ன பண்றது? நம்ம நாட்டுல பசி பட்டினி 2 வருஷமா மழை இல்ல, எதுவுமே இல்ல. இதுக்கு மேல குழந்தை குட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க? 12 ஆண்டு காலமா மழைன்னு நீங்க ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. நாங்களா போய் வரணும் மழை வரக்கூடாதுன்னு சொன்னோம். காலத்தினுடைய விதி அல்லவா? இன்னைக்கு இல்ல நாளைக்கு கூட மழை பொழியும். அதுக்காக வேண்டி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு போறீங்களே, நீங்க எல்லாம் இப்படி நாட்டை விட்டு வெளியேறி போவீங்களே. ஆனா கொஞ்ச நேரம் இருக்கிற லட்சுமி உங்க பின்னாடி வந்துருவாப்பா. எங்களும் எளிதாக பேசுவாங்கப்பா. நாட்டுல சோத்துக்கா வழி இல்ல, கொண்டாடி பிள்ளைங்க சும்மா கிடக்குறாங்க. நாங்க தினமும் வந்து உங்களை கட்டிட்டே இருக்க முடியுமா? நாங்க ஏதோ அந்நிய நாடு போனோம், ஏதோ வகுத்து பழக்க ஒரு போய் பொழைச்சிக்கலாம். இல்ல இப்ப உங்களுக்கு என்னப்பா இப்ப உடனே என்ன தேவை? உங்களுக்கு உணவு வேணும், உடுத்த ஆடை வேணும். என்கிட்ட எதுவுமே இல்ல. இருந்து நாட்டுல என்ன பண்ண போறோம்? இந்த ஆடையெல்லாம் கழட்டி கொடுங்க. நாம் வாழ்வது ஒருவரும் இருந்தாலும் கூட இவங்க உயிரோடு வாழ்ந்தால்தான் நம்ம அரசனோட தகுதியால் வாழ முடியும். இதெல்லாம் கழட்டி கொடுங்க சாமி. எனக்கு மட்டும் என்ன உங்ககிட்ட வாங்கிட்டு போன ஆசையா இருக்குது, எதுவுமே இல்ல. ஆனா உங்க நாட்டுல வந்து மழை பொழியிலேயே. கோன் என்ற அரசன் உயர்வதற்கு குடிமக்கள் இல்லைன்னா கோன் அரசன் வாழ முடியாதப்பா. நீங்களெல்லாம் அந்நி நாடு போன பின்னாடி இந்த காசு பண்ணத்துல உட்கார்ந்து நாங்க பலனை அடைய போகிறோம். நாட்டை விட்டு போன ஆசையா இருக்குது. 2 வருஷமா மழை இல்ல, பிள்ளைங்க பசி பட்டினோட கிடக்குறாங்க. என்னதான் பண்றது? இது கொண்டு போய் எங்க அடை வச்சு நீ செலவு பண்ணிடாத, இது கொண்டு போய் பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்த்துங்க. ஏன்னா என் பிள்ளைங்க எப்படி சிரமப்படுறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அந்த வேதனை அந்த குழந்தைங்களுக்கு வந்துட வேண்டாம். தெரிஞ்சுக்கோங்க சாமி. மறுபடியும் காசு பண்ணாத விட்டு போக மாட்டீங்கல்ல? நல்லா கேளுங்க, நான் காடு ஓட்டி நல்லா கேளுங்க, காடு ஓட்டி கொள்ளு 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 எடுத்துங்க, உளுந்து முளைக்குதுங்க. எப்படிப்பா? காட்டு ஓட்டி கொள்ளு எடுத்துங்க, உளுந்து முளைக்குதுங்க. என்ன பண்ணும்? காட்டுல உளுந்தாதான்பா முளைக்கும். நீ போசாமி இங்க கஷ்டத்துலயும் பாவம்டா. மண்டையில முடி ஏன் கொட்டிச்சுங்கிற? மூணு அடிக்கும் போதும் தானே இருக்கிறது. இந்த மாதிரி வச்சு நாங்க கொலை பண்றோமா? சரி சரி. தேவி இந்த நாட்டினுடைய நிலைமை என்ன நிலையில இருக்கு? ஒரு வினாடி யோசித்து பாருங்கள். பசியன்றி ஓடி வருவாங்களே, ஆனா இந்த பரண்ட அரமனையில இருக்கிறவங்களா அள்ளி அள்ளி கொடுத்துட்டோம். மன்னா தேவி, இப்ப என் பிள்ளைங்க என்ன நிலையில இருக்காங்க? எந்த தாயாவது இதை பார்த்து சகிக்க முடியுமா? சாமி, நான் இவ்வளவு நானும் உங்களை ஒண்ணும் கேட்கல. நீங்களும் என்கிட்ட இந்த பிரதிகாரம் எதிர்பார்க்கல. என் மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கு.
நான் பயந்து சொல்லட்டுமா நான் பயப்படாம சொல்லட்டுமா பயப்படாம சொல்லமா. இப்ப மறுவேளை உணவுக்கு என் புள்ள சோறுன்னு கேட்டாங்கன்னா நான் மறுவேளை உணவுக்கு என்ன செய்யவே எனக்கு புரியல. குழந்தைங்களா பசியோட இருக்காங்க வாங்க. அம்மா பசிக்குதும்மா. இந்த ஏழை பிள்ளையுடைய நிலைமையை பார்த்தீங்களா? மரியாதை உணவுக்கு இல்லாத வேளையில் என் மக்களை கூட்டிக்கிட்டு நான் என் மனைமொழித்த ஒண்ணு மாளிகை ஒண்ணு நாளுமுதா இது வரைக்கும் என்னுடைய தாய் வீடு போனதில்ல. நான் திருமதிரிமா நகரம் போகிறேன். நான் ஏழு பிள்ளைகளுடைய தாய் வீடு போறேன். எனக்கு அனுமதி கொடுங்க சாமி. ஐயா வாழ்ந்து போத்திருந்தேன். நாம வாழ்ந்து பொறுத்திருந்தா நாம தாய் வீடு போன வானு அழைச்சு வரங்கப்பாய் போட்டுடுவாங்க.
நம்ம கெட்டு போனா நம்மள ஏழையிலுமாக பேசி நமக்கு இடையூறு வந்துட்டு வாழ்ந்து கெட்டு போனா வாணி யாரும் கூப்பிட மாட்டாங்க. கெட்ட புரிந்து போகிறோம் பட்டுமாய் விதி இல்லாம போயிடும் சொல்லி என்னங்க நீ சாதாரணமா சொல்றீங்க. மன்னா காசு வாங்க என்னை கட்டி கொடுத்து கைப்பிடித்து அழைத்து வருகிற பொழுது எங்க அண்ணன் மாலான செல்வனை கொடுத்து அனுப்பினவங்க சாதாரணமா எங்க அண்ணன் சொல்லி சாமி நானே கட்டி இந்த பிள்ளைகளுடைய அவலநிலையை பார்த்தீர்களா? நீங்க காலை சொல்லும் உதயமானா போய் கொள்ளுமிடத்திலே அமர்ந்து கொள்றீங்க. வரக்கூடிய நம்ம மக்கள் எல்லாம் குடிமக்களையே காண்பது உங்களுக்கு பெரியான வேலையா போச்சு. என் குழந்தைகளுடைய நிலைமையை யோசிக்கவே இல்லை. நான் இந்த மாத்தானுடைய வீட்டுக்கா போறேன். எங்க அண்ணன் ஆனை கட்டி ஆட்சி புரிகிறார். அந்த அரண்மனைக்கு மட்டும் நாங்க போயிட்டோம்னா எங்க அண்ணா அள்ளி அணைச்சிருவாங்க. என்ன அரண்மனைக்கு போற என்ன அரண்மனையில வச்சுக்குவாங்க. எனக்கு அனுமதி கொடுங்க மன்னா. அப்பா கூட பிறந்த பிறப்புதான் அப்படி வந்தவங்க நமக்கு ஒண்ணுமே அது உகம் இல்ல. அதனால நான் ஒண்ணு சொல்லட்டுமா? குழந்தைகளுக்கு நான் சோறு வாங்கி தரேன். நீங்க சொல்றதுக்கு வேணா அழகா இருக்கும். மலையாரி விறகு வெட்டிக்கு வந்து மறுபடி போய் மாலையில எடுத்துட்டு வந்து நீங்க ஒருவேளை உணவு கொடுக்கறதுக்குள்ள என் பிள்ளைங்க எல்லாம் பசியா சுருண்டே செத்துருவாங்க.
நான் உங்களுடைய வார்த்தையை மீறி போக வேண்டும் என்பதற்காக உங்க வார்த்தையை மீறல சாமி. இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நான் கருதி சோறு இல்லாம ஒரு குழந்தை சாகலாமா? ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. தாய் வீடு போயதான் ஆக வேண்டுமா? நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கிற பிள்ளைகளை நான் கூட்டிட்டு வந்துடுறேன். அனுமதி கொடு, புறப்பட போகலாம்.